அரசியலில் வாய்ப்பு இல்லைன்னுலாம் நம்ம சொல்கிறதுக்கெல்லாம் நான் யார்? அவருடைய ஆட்டம் ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லியாச்சு. இன்னும் நிறைய நாள் இருக்குது. இப்போ கூட ஒரு பெரிய லெவலுக்கு கூட்டணியெல்லாம் அவருக்கு கைத்தட்டின்னு இருக்குது. கொஞ்சம் அவர் கடகராசி, அண்ணாமலையும் கடகராசி, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க நான் சொன்ன மாதிரி மார்ச் 14க்குள்ளே டிசிஷன்லாம் எடுத்தாங்கன்னா நம்பர் 1 நம்பர் 2 வர்றதுக்கெல்லாம் ஈஸியாக ரூட்டு கிடச்சிரும். அவர் கூட இருக்கிறவங்க கெடுக்காமல் இருக்கணுன்றது தான் இவங்க சார்பாக நான் கேட்டுக்கிறேன். சார், ஒருத்தரோட ராசிக்கு இந்த 2026 எலெக்ஷனில் எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி சொல்லலாம் சார். இல்லை, அதாவது ஒரு கிரேட் லீடர் எப்படின்னா இந்த கூட்டணியெல்லாம் இப்படி ஃபிக்ஸ் பண்ண முடியாதுன்றதில் அவர் அதை நின்று அச்சீவ் பண்ணி காட்டினார். ஸோ லீடர் ஆஃப் இன்ஸ்பிரேஷன்னா ஒரு பொறுமை வேணும். அந்த பொறுமைக்கு உகந்தது சிம்மராசி. அவர் அஷ்டம சனி என்பது இப்போ இருக்கிற காலகட்டம். ஸோ எந்த விஷயமும் எளிதாக இல்லாமல் கொஞ்சம் சிரமப்படக்கூடிய காலகட்டம். அதில் எல்லாரும் இப்போ நினைக்கிறோம் கூட்டணி எல்லாம் முடிஞ்சிச்சு, ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு. மார்ச் 14 வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நிறைய தமிழ்நாடு அரசியலில் மாற்றங்கள் வரும். இப்போ விஜய் சார் கூட்டணியில் இல்லாமல் இருக்கலாம். திடீர்னு விஜய் சாரும் பெரிய கூட்டணிக்கு போகலாம். ஸோ எல்லாமே நடக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்கும். அரசியலில் 4 மணி நேரத்தில் நிறைய மாற்றங்கள் வரும். ஸோ எதிர்பார்க்காத நடக்கிறதெல்லாம் அரசியல் நடக்கும். ஸோ மார்ச் 14 வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கும்பராசியில் சூரியன் இருக்கக்கூடிய காலகட்டம். எலெக்ஷன் வந்தாலும் இந்த மார்ச் 14 தாண்டுற வரைக்கும் தமிழ்நாடு அரசியலில் நிறைய சேஞ்சஸ் பார்க்கக்கூடிய காலகட்டம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அஷ்டம சனின்றதுனால பாலிடிக்ஸ் அப்பார்ட் பண்ணிட்டு தேக ஆரோக்கியத்தை மட்டும்தான் தலைவர் கவனமாக பார்த்துக்கணும். ரைட், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். அடுத்த இமேஜ் ப்ளீஸ். அவரது கடகராசி. அவருக்கு இப்போ அஷ்டம சனி விலகி இருக்கு. மார்ச் 14 சூரியனும் கொஞ்சம் விலகிடும். எப்படி யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ஷார்ட் டேர்மில் யங்ஸ்டர்ஸை நிறைய பேரை தமிழ்நாட்டில் வசீகரப்படுத்தின ஒரு அற்புதமான ஒரு முகம் ராசி. விபரீத ராஜயோகக்கார் அவர். நான் முதல்லேருந்து சொல்கிறேன், எனக்கு நெருங்கிய நண்பர். ஸோ இவருடைய அரசியலெல்லாம் நிறைய பேர் நினைக்கலாம் விஜய் சார் இவங்கெல்லாம் இப்படி ஆகலாமா அப்படி ஆகலாமா, எதிரி எல்லாம் நினைக்கலாம். மார்ச் 14க்குள்ளே நிறைய எதிரிகள்லாம் ஒன்றாகக்கூடிய காலகட்டம்லாம் இருக்குது.